guys, welcome back to the channel. நான் தான் உங்கள் ரிமீன். ஸோ இன்றைக்கி என்ன சொல்கிறது, ஒரு பேக் டு ஃபார்ம் ஆகிறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, ஸோ லாங் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் சின்ன ரிவ்யூ வீடியோ என்னால் முடிஞ்சது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரையம்பில் புதுசாக லான்ச் பண்ணேன் டைகர் ஸ்போர்ட் 660. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அஸ் நம்ம ட்ரைடன்ட் இருக்குல்ல, ட்ரைடன்ட்டோட சேம் இன்ஜின் தான், எல்லாமே அதே சேம் தான். பட் ஆஃப் ரோடு இன்ஜின் மாதிரி, எப்படி சொல்கிறது, டியூக் 390 அட்வான்ஸ் வேரியன்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். குயிச்சுட்ரு என்ன ஸ்மூத்தாக இருக்குன்றீங்க இதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜின் ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து கீழே நிறுத்திட்டு சொல்கிறேன், வண்டி நிறுத்தி சுற்றி காமிக்கிறப்ப சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹிமாலயன் ஓட்டிட்டு, இல்லை ஒரு ஆரி, அதான் ஹிமாலயன், ஒரு அட்வென்ச்சர் பைக்ஸ் ஏதாவது ஒரு லோயர் சீஸில் ஓட்டிட்டு, எக்ஸ்பல்ஸ் அந்த மாதிரி ஓட்டிட்டு ஒரு சூப்பர் பைக்கில் என்ட்ரு ஆகிறீங்கன்னு வச்சுங்க, சூப்பர் பைக் அந்த இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க. ஸோ ஒரு அட்வான்ஸ் வண்டி பேசிக்காக உங்களுக்கு தேவைன்னா என்ட்ரு ஆகுறீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி கன்ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ இட் வில் கம் அரவுண்ட் ஐ திங்க் 8 to 9 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னையில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க, பக்காவாக இருக்குது. எப்படி ஒன்று இப்படியே போகலாமா, வாங்க. ஸோ லைட்டாக புல் பண்ணி காமிக்கிறேன். பரவாயில்லையே, பவர் நல்லா தாங்க இருக்குது. ஸ்டாக்கோட அந்த ட்ரையம்போட அந்த விசில் சவுண்டு தாங்க பக்காவாக இருக்குது. லைட்டாக காரணம் ட்ரை பண்ணி பார்ப்போமா. சூப்பராக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குங்க வண்டி, ஸ்டேபிள், ஸ்மூத், கம்ஃபர்ட் எல்லாமே இருக்குல்ல. ஸோ நான் அட்வான்ஸர் பைக்லாம் அவ்வளோவா நான் ஓட்டினதில்லை. ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதா நான் சொல்கிறேனே தவிர வேறு எதுவும் கிடையாது. எங்கேயா ஃப்ரீ இடம் கிடச்சுன்னா நான் நிறுத்தி காமிக்கிறேன் வண்டியை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3 கலரில் வருது, ரெட்டு, க்ரே, தென் இந்த ப்ளூ. ரெட்லேயும் க்ரேலையும் லைட்டாக அந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் லைட்டாக வருது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது பிளெயின் கலர்ஸ். ஸோ அந்த ஸ்பீடோமீட்டர், கியர் இண்டிகேஷன், டைம்லாம் வண்டி கலர் ஏற்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. ஸோ விண்ட்ஸ்க்ரீன் வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ உட்காந்து ஓட்ட நல்லா வைடாகவே இருக்குது. வைட் மீன்ஸ் ஹேண்டில் பார் வைடாக இருக்குது, உட்கார பொசிஷன் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவல் புது வண்டியில் ஸ்மூத்தாக தான் இருக்கும். அப்புறமேட்டு வந்து நம்ம ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அவ்வளோவா இருக்கா தெரில. ஸோ இந்த வண்டி பண்ணி அவ்வளோ ஸ்டடி பண்ணல, பார்ப்போம் எங்கே நிறுத்தலாம். இதாங்க சிட்டிக்குள்ளே வந்தாலே ஒரு பிரச்சனை, சீட்டு நிறுத்துகிறோம், ஏன்னா ரொம்ப தூரம் போக முடியாது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு, இல்லை நேவிகேஷன் இருக்குது, இன்டர்காம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்னது, ட்ரிப் 1, ட்ரிப் 2, ட்ரிப் 1, ட்ரிப் 2 இருக்குது. ரேஞ்ச் இருக்குங்க, ரேஞ்ச் 95 kilometers காமிக்குது. ஆவரேஜ் மைலேஜ் நம்ம காமிக்குது. ஸோ இன்ஜின் டெம்பரேச்சர் இல்லை காமிக்குது. நான் நிறுத்தி சொல்கிறேன் எல்லாத்தையும், ஓகே. ஸோ சம்பர் ஏதோ கொஞ்சம் நல்ல இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ இது வேறு கொஞ்சம் தெரிஞ்ச சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்குனா நீங்கள் கன்ஃபார்ம் ஷூ, ஹெல்மெட், பேசிக்காக ஒரு ஜீனு, ஒரு ஷூ இல்லை ஹெல்மெட்டு போட்டுக்கணுமா. நான் ஷூ வேறு போல், நான் அவசரத்தில் வந்துட்டேன் ஸ்லைடு போட்டுக்கிட்டு. ஸோ அதனால் தர முடியாத பஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ரோ கொஞ்சம் பாருன்னு சொல்லி தான் அவர்கிட்ட கேட்டேன். சரிங்க, ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், ஓகே. ஸோ அப்படி ஹேண்ட்வர் சீக்கிரமாக போகணும். ஹேண்ட்வர் பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம இங்கே 1 in 3 இருக்குது, ஆஃபு, இக்னிஷன் ஆனு, தென் பவர் ஸ்டார்ட் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஹசார்ட் இருக்குது, ஹசார்ட் அப்புறமேட்டு இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, இங்கே ஹை பீம், லோ பீம், ஸோ இதாண்டு கண்ட்ரோல். இங்கே ஜாய்ஸ்டிக், இங்கே மோடு இருக்குது. மோடு பார்த்தா நமக்கு எத்தனை மோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, ரோடு, ரெயின் ரோடா, 2 மோடு தானா, சூப்பருங்க. ஸோ இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது. ஸோ 2 மோட்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. ரெயின் ரோடு தான். தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இன்ஜின் டெம்பரேச்சர் காமிக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் இன்டர்வல், அப்புறம் ஓடிஓ, அப்புறமேட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. 1176 ஓடிக்கு ஓடிஓ. தென் இன்ஜின் பிரைட்னஸ், ஐ மீன் டிஸ்பிளே பிரைட்னஸ். இது நம்ம கியர் இண்டிகேஷன், டைமு, டேட்டு, இப்போ சொன்னீங்க, மியூசிக்கு, ப்ளூடூத்து, இது வால்யூம் கண்ட்ரோல், இது நேவிகேஷனு, தென் இன்டர்காம் கனெக்ட் பண்ணுறது, மெயின் மெனுவா, ஓகே. இதுக்குள்ளே போவோம் நம்ம. ரைடிங் மோட்ஸ் இருக்கா, ரைடிங் மோட்ஸ்க்குள்ளே ரோட் ரைன் தான் இருக்குது. தென் பைக் செட்டப்பில் போனீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டிசி இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, தென் சர்வீஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இங்கே ட்ரிப் செட்டிங்ஸ் இருக்குது, டிஸ்பிளே செட்டப்பு, பிரைட்னஸ், விசிபிள் ட்ரேஸு,
ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஃபியூல் ஸ்டேட்டஸ் கூலண்ட்டு சர்வீஸு என்னென்ன காமிக்கி நம்ம இதில் டிக் பண்ணி வச்சுக்கலாம். தென் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரு இருக்குது. ரைடர் நேம் நம்ம என்ன வச்சுக்கலாம். ஐயோ நம்ம V3 போகலாம். அந்த மாதிரி லாங்குவேஜ் எப்போ ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. யூனிட்ஸ் நம்ம கிலோமீட்டர் டெம்பரேச்சர் ப்ரெஷரு கிலோமீட்ரு மைல்ஸு அதை மாற்றிக்கலாம். கிளாக் ரீசெட் பண்ணுறது டேட்டு தெரியுதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் மெயின் மெனுவில் இருக்குது. தென் அப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ட்ரிப் 1 அப்புறமேட்டுக்கு ரேஞ்சு இன்ஜின் கூல் டெம்பரேச்சர் ஓகே அவ்வளோதான் இருக்குது. ஸோ இறங்கி நான் வண்டியை காமிக்கிறேன். வண்டி இன்ஜின் ஸ்பெக்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸ்டாண்டை பாருங்கள் எவ்வளோ வைடாக இருக்குன்னு தெரியுதா. ஸ்டாண்டர்ட் டிசைனே சூப்பராக இருக்குது. குயிக் ஷிஃப்டர் இருக்குது. பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர் பக்காவாக இருக்குது ஸ்மூத்தாக. ஸோ இவங்க டயர்ஸ் என்ன டயர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மிட்சினோட ரோட் 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம் ரோட் 5. ஸோ அந்த வண்டி லுக்கை பாருங்களேன். எனக்கு பார்த்தா எப்படி தெரியுதுமா ஏதோ ஒரு வண்டி இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ வண்டியை லுக்கை பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க வந்து LED லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரைம்ப்னாலே LEDs தான் மோஸ்ட்லி வந்துடும். ஸோ இதான் வண்டி பார்த்துக்கோங்க. நான் காமிச்சிட்றேன். ஒரு இன்ஜின் ஸ்பெக் சொல்லிடுவா. இருங்க லைட்டாக டிராஃபிக்காக இருக்குங்க. இது வந்து பார்த்தா 660cc இன்ஜினு வித் 80 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. இது அப்புறம் 64 Nm ஆஃப் டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல பவர்னே சொல்லலாம். இந்த 600cc நான் சொல்கிறேனே நீங்கள் இதுலேருந்து நார்மல் அட்வென்ச்சர் பைக்லேருந்து சூப்பர் பைக் கொடுங்க கன்ஃபார்ம் பண்ணி வரலாம். இந்த டயர் கட்ஸ் போட்டு ஒரு சின்ன பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ட்ஸ்கிரீன் வந்து அட்ஜஸ்டபிள் தான். இங்கே ஒரு ராட் இருக்குல்ல இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ டயர் செக்ஷன்னா 120/70 ரேடியல் டயர்ஸ் தான் மிஷினோட ரோட் 5. அப்படியே ஃப்ரண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா 310 mm டியூவல் டிஸ்க்கு மிஷினோட காலிபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஷோவோட ஃப்ரண்ட் USD ஃபோக்ஸ் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரீட் லாரஸில் வரும்ல அதில் வந்து ஓலின்ஸ் வரும் அப்புறம் பிரேமர் பிரேக்ஸ் வரும். இது வந்து நார்மலாக ட்ரைம்போட ஐடென்டிட்டி ஷோவா நிஷின் பிரேக்ஸ் அவங்க காம்போ தான். தென் பார்த்தீங்கன்னா இந்த LED இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஹார்ன் இருக்குது ரேடியேட்டர் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அலாய் பார்த்தீங்கன்னா 17 inch டயர்ஸ் தான் நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து ஃபோக் ப்ரொடக்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ரிஃப்ளெக்டர் இருக்குது லைட்டாக. ஸோ எட்டி நல்லாக்குன்னே சொல்லலாம். அப்படியே வந்தோம்னா இது இருக்குது ஒரே மாடல் தாங்க. ஹேண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஹேண்ட் கார்டு. ஸோ 2 பிரேக் லிவருமே கிளச் அண்ட் லிவருமே ரெண்டுமே மெட்டலில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சாலிடாக இருக்கும். மிரர்ஸ் ரெண்டுமே நல்லா வைடாக இருக்குது விசிபிளாக இருக்குது உட்காரத்துக்கு. ஸோ இதான் நம்ம சீட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஸ்பிட் சீஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் சீட்டாக கொடுத்தனால கொஞ்சம் அங்கப்பட்டதாக பில்லியனுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது தெரில எனக்கு என்னன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து குயிக் சீட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் இன்ஜினுக்கு ஸ்டாண்டர்டு ரொம்ப பிடிச்சிங்க ஸ்டாண்டர்ட் டிசைனு. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 255 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் இயர்பட்ஸு ஆம்புலன்ஸ் போய் சாரி சார். இது வந்து நிஷின் காலிபர்ஸ் தான். பேக்கில் பார்த்தா 180/70 செக்ஷன் கொடுத்துருக்காங்க ரோட் 5 தான். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஆஸ் யூஷுவல் ட்ரைடன்ட் மாதிரி தான். ஸோ அந்த முன்னாடி நமக்கு வந்து அட்வான்ஸ்ட் லுக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஹாஃப் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த ஹாஃப் வந்து அப்படியே ட்ரைடன்ட் மாதிரி தான் இருக்குது. இந்த பாதி ஹாஃப் பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ட் மாதிரி தான் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோவோட மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான். இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். 150 mm ட்ராவல் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் தான் நம்ம ப்ரொஃபஷனலாக தெரிஞ்சவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்பாக்கெட் இருக்குது. அவ்வளோதான் அந்த வண்டி இப்போ சொல்லணும்னா. ஸோ சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே LED தான். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம பேனேஜ் செட் பண்ணுறதுக்காக வேணும்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். இங்கே LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டரு. அப்புறம் வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் காமிச்சிடவா நியூட்ரல் தான் இருக்குது. சரி நான் வண்டி ஏட்டு அதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே எக்ஸாஸ்ட் நோட் காமிச்சிடுறேன். ஐயோ மறந்தேன். ஸோ இதே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரி ரொம்ப ரிவ்யூ பண்ண விரும்பல. ஸோ லோ பீமில் போட்டுருக்கேன் போமா. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 17.5 liters டேங்க் கொடுத்துருக்காங்க. பிடிச்ச ரெண்டு விஷயம் என்னென்னா 2-3 விஷயம் சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச சொல்லிடுறேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 17.5 liters. ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ ஓட்டலாம் ஒரு 300 km நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபுல் டேங்க் அடிச்சா நம்மளுக்கு மேபி காமிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் ஓகே தான். ஆனால் பர்ஃபெக்ட் பக்கா தெரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே நல்லா தான் இருக்குது. நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்ட்டுருங்க. ட்ரையம்போட குயிக் ஷிஃப்ட் இருக்கே அது பட்டர் ஸ்மூத் தான். அப்புறம் இந்த இன்லைன் 3 சவுண்டு விசில் சவுண்டு பாருங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது ஏறுதுன்னு. சரி எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த வண்டி டாப் தெரிஞ்சு எனக்கு 200+ போகும். 200 to 210. ஏன்னா இப்போ ஒருத்தர் மீட் பண்ண அஸ்வின்னு சொல்லிட்டு அவர் ட்ரைடன் 660 வச்சுருக்காரு.
ஸோ நல்லாவே பேசினார் அவர். கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் கேதர் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் படிப்பு விஷயம். அவரும் ஆட்டோமொபைல்லாம் படிக்கிற பிறகு கொஞ்சம் அவர் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் சொன்னார் எனக்கு. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் பண்ணுற vlog நல்லா நினைக்கிறேன் தெரிஞ்சு. பார்ப்போம். நல்லா இருக்குல்ல எக்ஸாஸ்ட் சவுண்டு? நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ என்ன மோடில் இருக்குது? ரோட்லேயே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கில் வந்து 5 ஸ்டெப் ஆஃப் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸு. கிளச் அப்படி கிடையாது, கிளச் நான் அட்ஜஸ்டபிள் தான். கொஞ்சம் நவன் தான் நான் போவேன். ஹசார் சுவிட்ச் போட்டாச்சு. ஓகே, ரேஞ்சில் இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு இங்கே 4 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் நம்ம 4 இண்டிகேட்டர்ஸு, இன்ஜின் செக் லைட்டு, ஏபிஎஸ் லைட்டு அதான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கிடையாது. நார்மல் நம்ம பைக்கில் வர்றது தான். அந்த ஃப்ரண்ட் பிரேக் சொல்கிற பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனே வந்து ஸ்மூத்தாக தாங்க இருக்குது. எப்படி சொல்கிறது, பம்ப்லாம் விட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட்டோட அந்த 310mm டிஸ்கோட ஒர்க் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லாவே ஒர்க் பண்ணுது அது. பார்க்குறேன் பின்னாடியும் பிரேக் நல்லா பஞ்சு கரெக்டாக இருக்குது. நான் சொல்கிறேனே, நீங்கள் பேசிக்காக ஒரு நார்மல் ஆர்டினரி அட்வென்ச்சர் பைக்லேருந்து சூப்பர் பைக்கில் என்ட்ரு ஆகிறீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் எடுக்கலாம். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டைம்லன்னு சொல்லலாம். அவர் நான் ஷோரூமில் கிடையாது, நீங்கள் ப்ரோ ஆர்எஸ் ஓட்டுறீங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியாதுன்னு. ஆனால் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அவன் 8000 வந்து அது வந்து ஆர்பிஎம் லிமிட் செட் பண்ணிக்காங்க போல இருக்குது. நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல இப்படி ஓட்டக்கூடாது தான், ரோடு கிடைக்காது. ஸோ லைட்டாக வண்டியோட பவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு எதுவும் கிடையாது. எங்கள் வண்டி சூப்பராக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. ஐயோ ஸோ நான் வாக எடுக்கிறது அங்கே இருக்குது, தெரியுமா தெரியாதுன்னு சொல்ல தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஷோரூம் வரேன். வந்துட்டு டைகர் இருக்குது, டைகர் 900 ரேலி ப்ரோ இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். 4000 ஸ்மூத்தாக இருக்குங்க குயிக் ஷிஃப்ட்ரு. சரி நினச்சி கூட பார்க்கல இல்லை குயிக் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. பக்கா அந்த ட்ரைம்ப்லேயே தாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரைம்ப்னாலே டிராஃபிக்கா ஹீட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இல்லை. ஹீட்டு அந்த நம்மளுக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆனால் இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆனாலுமே காலில் அடிக்கலையே அது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தோணுது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி பைக்கு கொஞ்சம் சூப்பர் பைக் வாங்கிட்டு அதை யோசிக்கணும்ல நம்ம. மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு 20+25 வரும்னு நினைக்கிறேன் ஹைவேல. ஐ எம் நாட் ஷுர். ஏன்னா இப்போ யூஸ் பண்ண கேட்டால் தெரியும். ஏன்னா லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் நான் அந்த டைகர் ஸ்போர்ட் நல்லா இருக்குங்க. இந்த டேங்க் இங்கேருந்து டேங்க் வியூ பார்த்தாலே டைகரோட அந்த எப்படி சொல்கிறது, டைகர் 900 இருக்குல்ல, ரேலி ப்ரோ ஜிடி, அதோட லுக் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஹைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பெக்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் விளாட்ற மாதிரி அதில் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துடும். ஸோ வந்து பேசிக் நான் சொல்கிறேனே, நீங்கள் பேசிக்காக சூப்பர் பைக் என்ட்ரு ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் பைக் ஓட்டிட்டு என்ட்ரு ஆகிறீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். பக்காவாக இருக்கும். ஹெட்லைட் எப்படி தான் இருக்குண்ணா இப்போ ஞாபகம் வருது. சிஎஃப் மோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அந்த பிராண்டில் வர பைக்ஸுக்கு அந்த ஹெட்லைட் ஷிஃப்ட் தான் சிமிலராக இருக்கும். லுக்ஸ் குட் ரைட். ஆமே சவுண்டுங்க ட்ரைம் போட சொன்னால் நல்லாவே இருக்குங்க. பொறுமையாக போவோம். சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, அந்த ஷோரூம் வந்தாச்சு. விலாக் வந்தாச்சுன்னா விலாக் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அதை அப்படியே ஆல்லையும் போய்ட்டு போயிருங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நாளாக இன்ஸ்டாவில் திரும்ப ஆக்டிவ் ஆகிட்டு வரேன். கொஞ்ச நாள் ஆக்டிவாக இல்லை, இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டு அந்த போஸ்ட் யூஸ் போடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் திரும்ப போடலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சா போட இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், தொட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டாகிராம் ஓடிடும். ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ அப்போது எதாவது உங்களுக்கு எதாவது பேசணும்னு தோணுச்சு, ஏதாவது டவுட் கேட்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பேசலாம், கன்ஃபார்ம். ஓகே, ஐ வில் ரிப்ளை யூ. சரி, அடுத்த வீட்டு எடுப்போம், பேசுவோம் உங்கள்கிட்ட. ஸோ ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரீட் விளாட்ற அந்த வீடியோவும் இது நான் ஒரே நாள் தான் எடுக்கிறேன். ஏன் அந்த அக்கா அப்படி பார்க்குறாங்க?
இதுவே எப்படி இருக்கே, டைகர் இது 800 GSA அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. GSAலாம் மாடு மாதிரி இருக்கும். சம்மன் காலிங் மீ. நான் vlog எடுக்கிறப்பதாங்க வரிசையாக கால் பண்ணுவானுங்க. யூட்டன் எடுத்துப்போம். ஒரு சின்ன புல் பண்ணி காமிக்கிறேன், முடிஞ்சிச்சுன்னா முடியும்னு நினைக்கிறேன். போலீஸ் டவுன் சைட் அவர் கேட்குதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குங்க. அப்படியே தெரியும். சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. சரி, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். இந்த vlog நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, see you next video. Until bye bye. Tata. It's okay. இருங்க, வண்டி எப்படி விட சொல்கிறாங்க. ஓகே, ஓரமாக விட்டாச்சு. ஸ்டாண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இது. ஓகே, டாடா பாய், பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.